போடு தகிட 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 என்னப்பா காலங்காத்தாலே பயங்கரமான ப்ரோமோ இறக்கியிருக்காங்க. ஒரே சண்டை, ஒரே ரத்தம் ரணகலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்குது. என்னடா சண்டை, ஏதுடா சண்டை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் பிரச்சனை யார் யாருக்கு இடையில ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே அழுகையாக இருக்குது. யார் அழுறாங்க, என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காலையிலே வந்து சுட சுட ஒரு சண்டை. நம்ம கம்ருதீன் வந்து ஓடுறான், திப்பு திப்புன்னு ஓடுறான், போயிட்டு பிரவீனை வந்து அடிக்க போகிறான். பிரவீனும் பார்த்தீங்கன்னா அவனும் ஆப்போசிட்டில் வரான். நீயா நானா பார்க்கலாம்டா வாடான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி தள்ளிக்கிட்டு கீழே விழுறாங்க. அந்த இடத்துல தடுக்கிறதுக்கோசம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விமல் வரான், அந்த பக்கம் விக்ரம் வரான், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அமித் பார்கவ் ஆக்டர் மாதிரி இருக்கார்ல, அந்த ஆக்டர் தான் வந்து தடுக்கிறதுக்கு வராப்பில் ஹீரோயிசம் பண்ணிக்கின்னு. அவர் ஏதோ தடுக்க வந்த மனுஷனை அமைதியாக மூடின்னு போயிடுறா ஏதோன்னு ஒரு வார்த்தை சொல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுது. உடனே அமித் பார்கவுக்கும் கம்ருதீனுக்கும் பயங்கர சண்டை, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. மக்களே ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது இது ஏதோ வந்து ஃப்ராங்க் மாதிரிலாம் தெரியல, ரியல் ஃபைட்டு மாதிரியே தெரியுது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை லைவில் வந்து ப்ராங்குக்காக தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் அங்கே சண்டைகள் பார்க்கும்போது ரியலாகவே இருக்குது. என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன பிரச்சனை, எங்கேருந்து ஆரம்பமாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. லாஸ்ட் சீசனில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. சும்மா ஒரு 2-3 ஃப்ராங்க் ஃபைட்ஸை வந்து வேணும்னே வந்து பண்ணாங்க கண்டென்ட்டுக்காக. அந்த மாதிரி தான் இதையே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே, ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரியான ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் வெளிப்பாடாக தான் தெரியுது. உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்து வச்சிருந்து இந்த சம்பவம் பார்த்து அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடித்த மாதிரி தான் தெரியுது. இதில் ஒரு அக்கா அழுறாங்க பாருங்கள், சாண்ட்ரா அக்கா வந்து உட்காந்து அழுறாங்க. எதுக்கு அழுறாங்க சம்மந்தமே இல்லாமல், அமித் பார்கவ் அவங்களுடைய ஹஸ்பண்டும் கம்ருதீனும் மாறி மாறி வந்து சண்டை போட்டிருக்காங்க. பிரச்சனை பிரவீனுக்கும் கம்ருதீனுக்கும். தடுக்கிறதுக்கு உள்ளே போனது யார் அப்படின்னா அமித் பார்கவுக்கும் கம்ருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து மூட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம தெரியாமல் வந்துட்டோம், தயவு செஞ்சு கம்முன்னு வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட்ரா உட்காந்து அழுதுலாம் பார்க்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃப்ராங்க் மாதிரிலாம் தெரியல, ஏதோ ரியல் ஃபைட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனால் லைவில் பார்க்கும்போது எந்த மாதிரி வந்து ஃப்ராங்க் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி இந்த அளவுக்கு வந்து அழுதுட்டு பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன்லாம் இதுக்கு மேலே 2 படி மேலேயே போயிட்டு அடிச்சுக்கின்னு அழுந்துக்கணும் பயங்கரமான ஃப்ராங்க்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. பட் கண்டென்ட்டுக்காக வந்து பண்ணுறாங்க. எங்களால் ஒரு மயிரும் புடங்க முடியாது, சரி இதிலையாச்சும் ஏதாவது வந்து புடங்கலாம், ஃப்ராங்க்லேயாச்சும் வந்து ஒரு சண்டையை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணும்னே இந்த சீனை வந்து கிரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த சண்டையை பற்றி கம்ருதீன் சும்மாவே வந்து ஓவராக வந்து ஆடுவான், இதில் வேறு ஃப்ராங்காக இதான் ஜாக்கடான்னு சொல்லிட்டு 4 செவர்லான்னு சொல்லிட்டு எகிர்னு போகிறான். பார்க்கும்போது இது வந்து ரியல் ஃபைட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. அது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவில் பார்த்துட்டு நான் வந்து அடுத்த அப்டேட்டை வந்து கொடுக்குறேன். நன்றிகள்.